கட்சியின் விசுவாசியாக அறியப்பட்டவர் மாற்றுக் கட்சிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறார் சம்பை சோரன். யார் அவர்? அறியலாம். கட்சியால் அவமானப்படுத்தப்பட்டதால் கண்ணீரை அடக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். அவமானங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் பிறகு மாற்றுப்பாதையை தேடும் நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறேன். இதுதான் சம்பை சோரனின் அறிக்கை. சுமார் 5 மாதங்கள் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியில் இருந்தவரின் இந்த அறிக்கை அந்த மாநில அரசியலை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது தனது குடும்பத்திற்கும் கட்சிக்கும் விசுவாசமானவர் என்று அறியப்பட்ட சம்பை சோரனிடம்தான் ஆட்சியை கொடுத்துவிட்டு சென்றார். இப்போது அதே விசுவாசிதான் கட்சியால் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 7 முறை தேர்வு செய்யப்பட்ட சம்பை சோரன் 10ஆம் வகுப்பு வரையே படித்தவர். விவசாய வேலைகளை பார்த்து வந்த சம்பை சோரன் 1991இல் சுயேச்சையாக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். அப்போது ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. பீகார் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட சரைகேலா தொகுதியில் போட்டியிட்டு 1991ஆம் ஆண்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை தனியாக பிரிக்கும் போராட்டங்களில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட இவர் 1990இல் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கு முன்பாகவே அந்த பிராந்தியத்தின் வலிமையான அரசியல் தலைவராக இருந்த சிபுசோரன் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு அவரோடு இணைந்து செயலாற்றத் தொடங்கினார். இவரது அதிவேக செயல்பாடுகள் மற்றும் துல்லியமான நுணுக்கங்களை கண்டு வியந்த சிபுசோரன் இவருக்கு ஜார்க்கண்ட் புலி என்று பட்டம் சூட்டினார். 1995ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை நடந்த தேர்தல்களிலும் 2000ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கட்சியிலும் மக்களிடமும் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக மாறினார். அர்ஜுன் முண்டா தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்தபோது சம்பை சோரனுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. அப்போது தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2010-2013 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தார். பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் 2013 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் போக்குவரத்து துறை, பழங்குடியின மற்றும் பட்டியல் இன அமைச்சராகவும் பதவி வகித்தார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 7 முறை தேர்வு செய்யப்பட்ட சம்பை சோரனுக்கு எதிர்பாராத சூழலில் முதலமைச்சர் பதவி வந்தடைந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் முறைகேட்டு வழக்கில் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது கட்சிக்கும் குடும்பத்திற்கும் விசுவாசியான சம்பை சோரனை தான் தேர்ந்தெடுத்தார். அதேபோல பிணை பெற்று ஹேமந்த் சோரன் ஜூலை மாதம் வெளியே வந்தவுடன் பதவியை விட்டுக் கொடுத்துவிட்டு விலகினார் சம்பை சோரன். தற்போது கட்சிக்குள் கலக குரலை எழுப்பியிருக்கிறார் சம்பை சோரன். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.